தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய மாலத்தீவு பிரச்சனையில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னங்கிறது பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி அந்த 77 இந்திய ராணுவ வீரர்களை ஏன் மாலத்தீவு ரிட்டர்ன் இந்தியாவுக்கு அனுப்ப துடிக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த 77 இந்திய ராணுவ வீரர்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அவங்கள மாலத்தீவு நம்மளை திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு துடிக்குது, ஏன் இந்தியா அந்த ட்ரூப்ஸ் உடனே வித்ட்ரா பண்ணாமல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கடந்த வாரத்தில் பேச்சுவார்த்தை நம்ம அக்ரி பண்ணிட்டோம். பட் மாலத்தீவு டெட்லைன் பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்குள்ள அந்த 77 வீரர்களை ரிட்டர்ன் அனுப்புறதா டெட்லைன் கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியா பார்த்தீங்கன்னா மே 10 வரையும் பார்த்தீங்கன்னா டெட்லைன் கேட்டிருக்காங்க. ஏன் டிலே பண்ணுறாங்க, அந்த ட்ரூப்ஸ் வித்ட்ரா பண்ண டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஸ்பை கப்பல் மாலத்தீவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாட்ட வரும்போது இந்தோனேசியா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்திய ஆதரவு ஒரு நாடு. ஏன் அந்த ஸ்பை கப்பலை பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி அவங்க சிறை பிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக வாங்க நாம் போய் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அங்கே மாலத்தீவில் ப்ரோ இந்தியன் ஒரு பிரசிடெண்ட் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தார். முகமது சோலை அப்படிங்கிறத ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நவ் பார்த்தீங்கன்னா சைனா ஆதரவு ஒரு முகமது மொய்சு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டாக இப்போ தேர்வாயிருக்கார். அவர் தேர்வான பிறகுல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்தியா மாலத்தீவுக்கு இடையே பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு காணொலியில் நம்ம ஏற்கனவே ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். அந்த காணொலியை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இந்த இதை பாருங்கள், இன்னும் ஒரு டீட்டெயில்டாக புரியும். ஏன் மாலத்தீவு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட ராணுவ வீரர்கள் 77 பேர் அங்கே ரிட்டர்ன் அனுப்புறதுக்கு ரொம்ப எஃபோர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா சைனா தான் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்த்தா லேட்டஸ்ட்டாக நியூஸ் அப்டேட் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 77 இந்திய ராணுவ வீரர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஹெலிகாப்டர், அங்கே உள்ள ரேடார் ஸ்டேஷன், அங்கே உள்ள எல்லா மிலிட்ரி ட்ரைனிங் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க தான் கிட்டத்தட்ட 80% பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஆப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய வீரர்களை அங்கே இருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தற்சமயம் பார்த்தீங்கன்னா சைனாவோட ஸ்பை சிப் பார்த்தீங்கன்னா டுவாடு மாலத்தீவு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கில் கடந்த சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்தோனேசியா சிறை பிடிச்சிட்டாங்க. ஏன் சிறை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்ட்ரியோட அந்த கடலோர பார்டர்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரையும் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஜோன் அப்படிம்பாங்க. அதாவது அந்த டெரிட்டோரியல் ஜோனுக்குள்ளே இன்னொரு இந்த கண்ட்ரியோட கப்பல் உள்ளார வந்ததுன்னா இமீடியட்டாக அந்த கப்பலை பிளாக் பண்ணிடுவாங்க. ஈவன் வார்க்கு போகிற கூட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஜோன் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் 200 நாட்டிக்கல் மைல் தூரம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா EEC எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோன் அப்படிம்பாங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த EECக்குள்ளே வேற ஒரு கண்ட்ரியோட கப்பல் உள்ளார வரணும்னா அந்த கண்ட்ரிகிட்ட பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கின பிறகு தான் அது உள்ளார வர முடியும். ஏன்னா அந்த 200 நாட்டிக்கல் மைல் வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இயற்கை வளங்கள், மீன் வளங்கள், ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே அந்த கண்ட்ரி அந்த பர்டிகுலர் அந்த கண்ட்ரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இன்டர்நேஷ்னல் லா, ஓசன் இன்டர்நேஷ்னல் லா அப்படிம்பாங்க. கடல் ஓரத்தில் உள்ள கண்ட்ரிலாம் இந்த ரூல்ஸை தான் அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்படி இருக்கிறச்ச அந்த சைனி கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த இந்தோனேசியாவோட அந்த EEC அந்த ஜோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளார நுழைஞ்சிட்டாங்க. அப்படி உள்ளார நுழைஞ்சிட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கப்பல் அது மாதிரி உள்ளார நுழைஞ்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடாருங்கிற மாதிரி ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிடுவாங்க. ஆன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்துகிட்டுங்கிறது அந்த கண்ட்ரிக்கும் தெரியும், இவங்களுக்கும் தெரியும். ஆனால் சைனீஸ் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் அந்த ஜோனுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவ் அந்த பட்டனை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த கப்பல் அங்கே இருக்கிறதே அந்த கண்ட்ரி இந்தோனேசியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டாங்க. பட் இந்தோனேசியா அதை உடனே இமீடியட்டாக உடனே போய் இங்கே ஒரு கப்பல் வந்திருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி 2-3 டேஸாக பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்பை கப்பல் பார்த்தீங்கன்னா மாலத்தீவு போயிடுச்சுன்னா அங்கே இந்த உளவு கப்பல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சம் பர்டிகுலர் கிலோமீட்டர் தான் நம்ம லட்சத்தீவுகள் இருக்குது, நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு இருக்குது. ஈவன் இந்த பெங்களூர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 1000 நாட்டிக்கல் மைலில் தான் எல்லாமே இருக்குது. இங்கே என்னென்ன நடக்குது, எந்தெந்த இடத்துல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் ஸ்டேஷன் இருக்குது, எங்கே என்னென்ன டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த மாதிரி எல்லா இதுவும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்காக அவங்க பிளான் பண்ணி வந்துட்டுருக்காங்க. பட் உடனே இந்தியா லாஸ்ட் வீக்கில் வார்ன் பண்ணாங்க. ஏன் இந்த கப்பலோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெசல் ஜியாங் யாங் ஹாங் 3 இந்த ஸ்பை கப்பல் தான் வந்துட்டுருக்கு. இந்த கப்பலை பார்த்தீங்கன்னா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா வார்ன் பண்ணுறாங்க. உடனே சைனீஸ் மினிஸ்டர், அந்த வெளியுறவுத்துறை மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ரொட்டேஷனல் பர்சனல் அண்ட் ரீப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள ஆட்களை அந்த வேலை செய்கிற ஆளுங்க அந்த
ஸ்பைஸ் ஷிப்பில் அவங்கள வந்து மாற்றுறதுக்கும் ப்ளஸ் வந்து அதில் உள்ள அந்த எரிபொருள் வாயுவை வந்து மாற்றி வந்து நிரப்பிட்டு வந்து நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மாலத்தீவு வந்து இந்தியாவோட அந்த எதிர்ப்புக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் கப்பல் வந்துன்னா இந்த மாலத்தீவோட வாட்டரில் வந்து எந்த ஒரு அனலைஸும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நான் வந்து உறுதி அளிக்கிறோம். ஜஸ்ட் அவங்க வந்து இவங்க எரிபொருளை வந்து வாயுவை நிரப்பிட்டு போகிறதுக்காக வந்து அவங்க வராங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இங்கே உள்ள மாலத்தீவு ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டயத்தில் வந்து மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 80 இந்திய ராணுவ வீரர்கள் இருக்காங்களா அவங்கள வந்து அனுப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பை ஒர்க் அந்த அங்கே உள்ள என்னென்ன வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்மெல் பண்ணி அதை ஸ்பை ஒர்க் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வீரர்கள் அங்கே இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், பிரச்சனை வரும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் வந்து இந்திய ராணுவ வீரர்களை வந்து டெட்லைன் வந்து கொடுத்தது வந்து மார்ச் 15 வந்து இந்திய ராணுவ வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலத்தீவை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீக்கில் வந்து என்றைக்கோ வந்து இந்தியா வந்து எவ்வளோ தான் வந்து இன்னொரு கண்ட்ரியில் வந்து ரீஇட்டரேட் வலியுறுத்த முடியுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து லாஸ்ட் வீக்கில் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து நிறைய இடத்துல வந்து பேசியிருந்தாங்க, நம்ம வந்து எவ்வளோ தான் சப்போர்ட் பண்ணால் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அது வந்து காலப்போக்கில் வந்து அந்த கண்ட்ரி வந்து தானாகவே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி கடைசி லாஸ்ட் வீக்கில் வந்து மும்பையில் ஒரு ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சங்கர் பேட்டி கொடுத்துருப்பாங்க மாணவர்களோட கொஸ்டின் பண்ணும்போது. எஸ் அஃப்கோர்ஸ் எவ்வளோ தான் இப்போ இது பண்ண முடியும், அவங்க வந்து இவ்வளோ தூரம் இட்டரேட் பண்ணி வந்து வெளியே அந்த ராணுவர்கள் அனுப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து 3ல் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 10 வந்து ஒரு பர்டிகுலர் 3ல் ஒரு பகுதியை வந்து வித்ட்ரா பண்ணுறோம். அண்ட் ரிமைனிங் 2 வந்து பார்த்திங்கன்னா மே 10 வரையும் வந்து நம்ம வந்து டைம் கேட்டிருக்கோம். மே 10 வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம வந்து அவங்கள வந்து சுத்தமாக கம்ப்ளீட்டாக வந்து அழைச்சிட்டு வந்துடுற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். பை த சேம் டைம் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்மளை நம்பி இருந்த அந்த மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைனா ஆதரவு பிரசிடென்ட் அந்த முகமது மொய்சு வந்த பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து நாங்கள் வந்து எங்களோட அந்த டெக்னிக்கல் ஒர்க் இந்த ரேடார் ஸ்டேஷன் இதெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து நம்மளோட எதிரான கண்ட்ரி இருக்காங்களே பாகிஸ்தானோட வந்து இப்போ வந்து டைப்பில் வச்சு ரொம்ப நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அங்கே ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை. ஈவன் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து அன்வர் அல்ஹாக் கக்கார் அப்படிங்கிற ஒரு கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் கூட வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து மாலத்தீவு பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணி வந்து பேசியிருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு தரேன், நான் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா அவங்களே வந்து ஒரு டெப்ட் ட்ராப்பில் வந்து சைனாட்டை மாட்டின்னு இருக்காங்க. ப்ளஸ் துருக்கி வந்து நமக்கு வந்து பெரிய நிறைய பிரச்சனை வந்து நமக்கு எதிராக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஈவன் ஐநாவில் கூட வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி மாலத்தீவுக்கு வந்து ஆதரவாக வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. பை த சேம் டைம் மாலத்தீவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டெரிட்டரியில் வந்து நாங்களே ரேடார் ஸ்டேஷன் எல்லாத்தையும் நாங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். அதுக்காக வந்து துருக்கியோட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட வந்து $37 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனை வந்து அவங்கள்ட்ட வாங்க போகிறோம். அதை வச்சு நாங்கள் வந்து எங்களோட டெரிட்டரியில் நாங்கள் வந்து பாதுகாத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு டைப் கூட வந்து துருக்கியோட பண்ணியிருக்காங்க அங்குள்ள ட்ரோன்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவர்கள் அங்கேருந்து வந்த உடனே ஈவன் சைனீஸ் ஷிப்பில் அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ அங்கே உள்ள அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சைனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் பண்ணி அங்கே உள்ள எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்புகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம ராணுவர்கள் வந்து அங்கேயே வச்சுருக்கோம். பை த சேம் டைம் ரீசெண்டாக வந்து பட்ஜெட் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இன்டீரியம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபுல் பட்ஜெட்டில் இன்டீரியம் பட்ஜெட் ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து மேலே வந்து எலெக்ஷன் நடக்கும். மே முடிஞ்ச பிறகு தான் வந்து அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் முடிஞ்சாலும் அடுத்த ஒரு பிரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆவாங்க. இதே பட்ஜெட் சப்போஸ் இதே கவர்மெண்ட் வந்துன்னா இந்த பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணுவாங்க. வெள்ளங்கிறப்ப வேறு ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஃபுல்லாக மாற்றி அமைப்பாங்க. அதனால் வந்து இது வந்து இன்டீரியம் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 22,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாண்ட் நேஷன் தீவு நாடாக இருக்கலாம், இந்தியாவை சுற்றி உள்ள நாடு, அந்த நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 கோடி தான் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாலத்தீவுக்கு வந்து நிறையா வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 750 crores வந்து ஒதுக்குறாங்க. அப்புறம் திருப்பி வந்து 22% ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணுற நாடுக்கு வந்து ஏன் நம்ம இவ்வளோ தூரம் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் குறைச்சி கிட்டத்தட்ட வந்து அரௌண்ட் 600 கோடிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன தீவு கூட்டமாக உள்ள நாடுகளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பூட்டானுக்கு 2068 கோடி வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா பூட்டான் தான் வந்து சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பூட்டான் தான் வந்து பார்த்திங்கன்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள பார்டர் வந்து மிக முக்கியமான ஒரு எல்லையை வைக்குது. அங்கே வந்து நிறைய வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லி அந்த கண்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் இந்த 22,154 கோடி பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2068 கோடி வந்து பூட்டானுக்கே நம்ம ஒதுக்குறோம். அண்ட் தென் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு 200 கோடி, பங்களாதேஷ்க்கு ஒரு 120 கோடி, நேபாளுக்கு ஒரு 700 கோடி, ஸ்ரீலங்காவுக்கு வந்து 75 கோடி. ஏன்னா ரொம்ப கம்மியாக ஒதுக்கிறோம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் இயர் வரையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஹம்பன் தோட்டம் வந்து 100 இயர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து சைனாவோட கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே உள்ள மாலத்தீவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1200 தீவுகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து
180 தீவில் வந்து ஆள்களே இல்லை, சும்மாவே எம்டியாக கிடக்கு. ஏன்னா சின்ன தீவு கூட்டம் தான் வந்து மாலத்தீவு அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக அந்த நாடு வந்து சுற்றுலாத்துறையை சார்ந்தே இருக்குது. அங்கே தான் வந்து நிறைய போகிறாங்க. ஏன்னா அந்த க்ரீன், அந்த கிளியர் கிரைஸ்டல், அந்த கடல்லாம் நிறையா இருக்குது, அதனால் அங்கே போகிறாங்க. அந்த 180 தீவு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இன்ஆக்டிவாக இருக்குது. பை த சேம் டைம் அதில் 10 தீவு வந்து ஸ்டில் வந்து சைனாவோட கண்ட்ரோல் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து சைனாவோட ஸ்பை கப்பல்லாம் போயிருக்காங்கன்னா போயிருக்கு. பட் ஆனால் இந்தியாவோட ராணுவ வீரர்கள் அங்கே இருந்ததுனால வந்து எந்த ஒரு அனலைஸும் பண்ண முடியாமல் திரும்பி போயிருக்காங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக்கல் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபுல் கடலும் வந்து கவர் ஆகிறதுனால அவங்க வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி வந்து அனலைஸ் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்தியா வந்து கடுமையாக வந்து வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க, சைனீஸ் கப்பல் வந்து அங்கே வரக்கூடாதுன்னு. பட் ஆனால் நாங்கள் வந்து மனிதர்களை ரீப்ளேஸ் பண்ணவும் அந்த ஆயில் எரிபொருள் வந்து மாற்றவும் தான் வர மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 கோடி கம்மியான பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்கோம். மொரீசியஸ்க்கு வந்து 370 கோடி கீழே உள்ள சின்ன ஒரு நாடு. மியான்மருக்கு வந்து 250 கோடி. அண்ட் ஆப்கானிஸ்தான், ஸோ பாகிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஸோ அதுக்கு மேலே உள்ள அந்த கண்ட்ரி, அங்கே உள்ள கண்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கோடி வந்து ஒதுக்கியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து நமக்கும் சைனாவுக்கும் எதுவும் பிரச்சனை, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் எதுவும் பிரச்சனை வரும்போது ஆப்கானிஸ்தான் மூலயமா நம்ம அவனுக்கு வந்து பிரச்சனை பண்ணலாம். அது மாதிரி ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. அதனால் வந்து ஆப்கானிஸ்தான் நம்ம நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். பை த சேம் டைம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் வந்து அமெரிக்கா, அங்கே உள்ள ஈக்குவேடர், அங்கே உள்ள சின்ன சின்ன கண்ட்ரிகளுக்கு கிட்ட ஒரு 4000 கோடி வந்து தனியாக வந்து ஃபண்டு ஒதுக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த அமௌண்ட்னா எதுக்கு வந்து, ஏன் வந்து இங்கே உள்ள நாடு, நம்ம இந்தியாவில் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப நல்ல வீடு கூட இல்லாமல் இருக்குது, நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் இல்லாமல் இருக்காங்க, சில பகுதிகளுக்கு மலைவாழ் மக்கள் வந்து கரண்ட் கூட போகாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஏன் வந்து கிட்டத்தட்ட 22,184 கோடி போல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கெலாம் ஏன் வந்து பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு த்ரெட் இல்லாமல், டெரரிஸ்ட் த்ரெட் இல்லாமல் சுற்றி உள்ள நாடுகளோட வந்து மற்ற நாடு, நம்மளோட எதிரி நாடு வந்து டைப் வச்சுட்டு நம்மளை வந்து எதுவும் வந்து செக்யூரிட்டி பிரச்சனை எதுவுமே இல்லாமல் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்காக இவ்வளோ ஃபண்டை வந்து ஒதுக்கி நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு நம்மளோட எல்லையை வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு கட்டுக்கோப்பாக பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்லேயே வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக அரசியல் வந்து ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுகிறது. பை த சேம் டைம் சைனீஸ் கப்பல் வந்து அடுத்த 1 மந்த்தில் வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆக போகுது. என்ன நடக்குங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.